சுறுசுறுப்பா இருந்தா கையில செல்வம் செழிக்கும். தூங்கிட்டு இருந்தா அது வேற மாதிரியான கதை. அது நம்ம வாயில சொல்லக்கூடாது. சுறுசுறுப்பு உள்ளவர்களுடைய கரமோ செல்வம் செழிக்கும். எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் குடும்ப தேவைக்காக எந்த நேரமா இருந்தாலும் சரி, எந்த காலமா இருந்தாலும் சரி, ஏது ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ஓட்டத்தை முடிக்கிறதே இல்லை. எல்லா தேவைகளுக்காக விழித்து கொண்டு ஓடுறோம். அது ஓடுறது நிமித்தம் நீ தனியாலாம் ஓடுற. நான் சொல்றேன், கூட ஆண்டவரே கூட்டிட்டு ஓடு. அப்பதான் அங்க ஒரு மாற்றம் உண்டாகும். உன்னோடு கூட ஒரு வரும்போதுதான் வழிகள் திறக்கப்படும். உன்னை நடத்துகிறவர் உனக்கு முன்பாக போனாதான் பறக்கு முரடான பாதை எல்லாம் செவையா மாற்றப்படும். தனியா ஓடாத. தனியா ஓடனா உனக்கு அவமானம் வரும். தனியா ஓடனா சோகம் வரும். தனியா ஓடனா வெக்கம் வரும். தனியா ஓடனா பாவத்தின் கிரீடம் சுட்டப்படும். நீ அவரோடு ஓடினானா எல்லா விதத்திலும் உனக்கு நன்மை உண்டாகி உனக்கு மேன்மையும் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். நான் தனியா ஓட மாட்டேன். சொல்லுங்க, நான் தனியா ஓட மாட்டேன். என் தகப்பன் இயேசுவோடுதான் ஓடுவேன். அவர் வார்த்தையை பிடிச்சுட்டே ஓடுவேன். அவர் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர் வாக்கை கடங்கா பெருமூச்சுகளோடு எனக்கு உள்ள இருந்து வேண்டுதல் பண்ணுவாரு. சத்து வந்து ஆசிரிக்க வைப்பாரு. இந்த பூமியில் அவருடைய பிரசனத்தை இறங்க வைப்பாரு. அவருடைய மகிமையை மூட வைப்பாரு. என் நிமித்தம் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கரத்தை பிடிச்சிட்டு தான் ஓடுவேன். சொல்லுங்க, அவர் கரத்தை பிடிச்சிட்டு தான் ஓடுவேன். நான் மாத்திரம் இல்ல, என் பிள்ளைகளுக்கும் அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுப்பேன். என் பிள்ளைகள் அதை அவன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. 1000 தலைமுறை இந்த வார்த்தை கடந்து போகும்படி நான் இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவன் சொல்லிக் கொடுப்பாரு தலைமுறைகளுக்கு.